ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? செக் பண்ணுங்க. சரி. 38வது விட என்ன? ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சுன்னு சொல்லிக்கிறீங்க. சரி, நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்டா, நல்லா உறுதியாக தெரிஞ்சதை வச்சுட்டு பார்க்கணும். இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆடு மேய்ச்சாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு நாள் சஹாபாக்கள்லாம் பயணம் போய் கொண்டிருக்கும் போது நபி அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பழத்தை ஆஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, அதுல அந்த குறிப்பிட்ட ஒரு பருவத்தை காட்டி இதை ஆயிங்க நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா அவங்க புதுசா வந்தவங்க. ஆஹ் இந்த ஏரியா வந்து என்ன ஆடு மேய்க்கிறாக்கள் வந்து போற ஏரியா, எல்லாருமே இதுக்கு வாரல. நபி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. நபி அவங்க எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும், அந்த நாட்டுக்கே பொறுப்பா இருந்தாலும் கூட அவங்க பணிவா சொல்றாங்க, நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னோட வளர்ப்பு தந்தைட்டு வளரும் போது அந்த அபு தாலிப் அவங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்துச்சு. இப்ப நபி அவங்க ஆடு மேய்ச்சி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்ப அது வந்து எங்களுக்கு உறுதியாக தெரியும். சரியா? அப்ப அதை நாங்கள் போட்டுருணும். அடுத்தது இதுல வேற இந்த நபி உறுதியாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பின் கப்பலோட சம்பந்தப்பட்ட நூஹ் நபின்னு எங்களுக்கு தெரியும். உடனடியாக நாங்கள் அதை என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். சரியா? தாவூத் அலை இஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இரும்பு அவருக்கு வசப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அவர் அதில் நினைச்ச மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாங்க. சரியா? அப்ப அதை நாங்கள் போட்டுடலாம். போட்டா எஞ்சுறது என்ன? எஞ்சுறது ஜக்கரியா அலை இஸ்லாம். அப்ப அது தச்சு தொழில். அப்ப விட வந்து அஞ்சாவது. சரி. 39க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ம்.
ஓகே ஓகே. இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதில் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ முஷாரக்கா, முஷாரக்கான்னு என்னன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப். அப்படின்னா என்ன, ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி. எனக்கிட்டையும் காசு இருக்குது, உங்கள்கிட்டையும் காசு இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருமே அந்த காசை போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இது முஷாரக்கா, வார லாபத்தை ரெண்டு பேரும் பிரித்து எடுக்கிறோம். அதே போல் முதாரபாண்ட பாருங்க, ஷிருக்குங்கிற வார்த்தை, ஷிருக்குன்னு என்ன வைக்கிறது, வைக்கிற காசு ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்துன்னு செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். முதாரபா அப்படின்னா அது வந்து எப்படின்னா, என்கிட்ட காசு இருக்குது, உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, நேரம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய சில்லறை கடன் செய்கிறது நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பொருட்களை எடுத்து விற்கிற திறமை இருக்குது, ஆனால் காசு இல்லை. முதல் போட காசு இல்லை, ஆனால் என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் எனக்கு வந்து திறமை இல்லை, நேரம் இல்லை. நான் காசை உங்கள்கிட்ட தந்து சொல்கிறேன், நீங்கள் அதை பிஸ்னஸ் பண்ணுங்கள், கிடைக்கிற லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு சொல்கிறேன். இது முதாரபா. முராபஹான்னு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், சரியா, ஒரு மோட் பேக்கர் வேணும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நான் அதை ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி, நான் சொல்கிறேன் நான் அப்போ தான் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு நான் 12 லட்சம் ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து முராபஹா. சரியா? அப்போ இதான் விஷயம். முசாரா அப்படின்னு சொன்னா என்னன்னா, அது ஒரு விளைச்சல் நிலத்துல சம்மந்தப்பட்டது. நான் வந்து என்கிட்ட தோட்டம் ஒன்று இருக்குது, அதை பராமரிக்க இயலாம இருக்கு. சரியா? அப்போ நான் சொல்றேன், நீங்கள் என்னை பராமரிச்சு தாங்க, உங்களுக்கு நான் பழம் தாரேன்னு சொல்கிறேன். இது முசாரா. அப்போ இதான் இந்த பிஸ்னஸுடைய விஷயம். இப்போ பார்ப்போம். சரியா? ஒவ்வொன்று என்ன எது எதுக்கு வருது அப்படின்னு நான் பார்ப்போம். முதலாவது என்ன, ஒரு தரப்பினர் மூலதனத்தையும் மற்றொரு தரப்பினர் உழைப்பையும் போடுறது. அப்போ இது என்ன, இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இது முதாரபா. பங்கு பலர் ஒன்றிணைந்து தமது மூலதனத்தை ஒரு உற்பத்தி முதலீடு செய்து பங்குதாரராக மாறுவது, அது என்ன, முஷாரக்கா. சொன்னனே, தனக்கு சொந்தமான நிலத்தை இன்னொரு உழைப்போடு சேர்த்து உற்பத்திக்கு பயன்படுத்த. இதை வைங்க அப்படியோ. நாலாவது பாருங்க, கொள்வனவு விலை எதிர்பார்க்கப்படும் இலாகும் என்பதை முன்கூட்டி வெளிப்படுத்தப்படல். இது என்ன, நான் இப்ப சொன்னேன், முராபஹா. அப்ப சி வந்து முசாரா. அப்ப என்ன, முதலாவதுக்கு வந்து வாரது டி. முதலாவது டி வாரதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டு விடுங்க. சரியா? மற்ற எல்லாத்தையும் வெட்டி விட்டீங்கன்னு சொன்னா உடனடியாக விட வந்துடும். லேசாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது கன்ஃபார்மாக தெரியும் வந்து இல்லை இல்லை இல்லை. இதில் வந்து முதலாவது என்ன, ஷாரக்காக்கு விட என்ன, ஷாரக்காக்கு விட பி. சரியா? அப்போ முதலாவது என்ன வரும், முதலாவது வந்து பி எங்கே வருது, இங்கே வருது. பி இல்லாத மற்றதெல்லாம் வெட்டி விட்டீங்கன்னா சரி. இது வராது, இந்த முதல் ரெண்டும் வராது. சரி. ரெண்டாவது என்ன, முசாரா. முசாரா ஆண்டு சொன்னால் சி. ரெண்டாவது சி வாரது தான் வரும். அப்போ சி வராத வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் முதல் ரெண்டை கண்டுபிடிச்சாலே பாருங்க, சரியான விட வந்துடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் 40வதுக்கு சொல்லுங்க. 40க்கு என்ன, பின்வரும் அட்டவணையில் நபிசல்லா அவர்கள் காலத்தோட சம்பந்தப்பட்ட பதங்களை என்னன்னு கேட்குறாங்க. ரசம் 40க்கு என்னண்டி? 40வதுக்கு அஞ்சாவது என்ன. ஓகே. நபி அவங்களோட காலத்தோட சம்மந்தப்பட்டது, நபி அவங்க வாழ்ற காலத்தோட சம்மந்தப்பட்டதை கேட்குறாங்க. சரி, நாங்கள் பார்ப்போம். ஒரு மூணுன்னு சொல்லிக்கிறீங்க, நாங்கள் பார்ப்போம். ஆஹ் சரி. இதுல வந்து இந்த அமீருல் மூமினின்ங்கிற வார்த்தை நபி அவங்களோட சம்மந்தப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரியா? அது வந்து நபி அவங்களோட சம்மந்தப்பட்டது இல்லை. அது நபி அவங்களுக்கு பிறகு வந்து குலஃபா ராஷிதுன்கள் இருக்காங்க தானே, உமர் அலி, அபுபக்கர் அலி, அலி அலி, உஸ்மான் அலி அல்லாஹு, அவங்கள தான் அமீருல் மூமினின்ட்டு அழைப்பாங்க. அப்படின்னா மூமின்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். நபி அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர். அப்போ இது வராது. பி வந்து ஹிலாஃபத். ஹிலாஃபத்ங்கிறதும் நபி அவங்க வாழ்கிற காலத்தில் சம்மந்தப்பட்டதுங்கிறத விட குலஃபா ராஷிதுன்கள் சொல்லுவாங்க தானே, குலஃபா ராஷிதுன்கள். அப்போ அதில் வருது பாருங்க ஹிலாஃபாங்கிற வார்த்தை.
அதுதான் அந்த பிற்கால ஹலீஃபாக்களோடு சம்மந்தப்பட்டது. நஜ்ஜாசி. நஜ்ஜாசிங்கிறது ரசூலுல்லாவோட சம்மந்தப்பட்டது தான். ஏன் அப்படின்டா, நபி அவங்க என்ன செய்கிறாங்க, நஜ்ஜாசிங்கிற மன்னர் நல்ல மன்னர்னு சொல்லி முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்படும் போது அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க போகிறாங்க, போய் பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் அன்னரா அவர் முஸ்லீம் இல்லை, அவர் அவங்கள கூட்டிட்டு வந்து திரும்ப கொடுமைப்படுத்துறதுக்கு போறாரு. ஏன்னா நஜ்ஜாசி அவரை கூட்டாளி. அங்கே போய் இப்படித்தான் முஸ்லீம்களை திரும்ப அனுப்புங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவரு ஒரு நீதியான மனிதனுங்கிறதால முஸ்லீம்களை கூட்டி விசாரிக்கிறாரு. அப்போ அவங்களோட கதையை கேட்டுட்டு அம்ர் இப்னு ஆஸை திரும்ப அனுப்புறாரு. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் திரும்ப அடுத்த நாள் பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்றாரு, இப்படித்தான் இவரோட ஈசா நபியை திட்டுறாங்க, ஏசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முஸ்லீம்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க அழகா அலி அலி அவங்களோட நானா ஜவஹர் இப்னு அபி தாலிப் அவர் வந்து சொல்றாரு, இப்படித்தான் நாங்கள் வந்து ஈசா நபியை பற்றி இப்படித்தான் இப்படித்தான் என்று குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுறாங்க. அதோட அவர் சொல்றாரு, என்ன இந்த கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு மெல்லிய வித்தியாசம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கோடை வரைஞ்சு காட்டி சொல்றாரு. அதுக்கு பிறகு மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கு பிறகு முஸ்லீமா மரணிக்கிறாரு. அந்த மன்னர் நபி அவங்க அவருக்காக ஜனாசா தொழுவிச்சாங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து தீவானுல் ஃபரீத். இது வந்து நபி அவங்களோட சம்மந்தப்பட்டது இல்லை. சரியா? இது வந்து இந்த சஹாபாக்கள் காலத்துல இருந்த ஒரு திணைக்களம். திணைக்களம் உண்டு. சரியா? இந்த கல்வி அமைச்சு மாதிரி ஒரு இந்த லெட்டர் சம்பந்தமான ஒரு திணைக்களமா இருந்துச்சு. அடுத்தது மஜ்லிஸு ஷூரா. இதுவும் வந்து இந்த உமர் அலி அந்த குலஃபா ராஷிதுங்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மஜ்லிஸு ஷூரா சஃபை. அப்படின்னா அங்கே வந்து நாட்டில் என்னென்ன செய்யணும்னு டிஸ்கஸ் பண்ணி கொள்வாங்க. அதுவும் வராது. அடுத்தது முஹாஜிர்கள். இது வரும். நபி அவங்க சஹாபாக்கள் மக்காவில் இருந்து கூட்டிட்டு மதீனா ஹிஜ்ரத் பண்ணாங்க. அப்ப ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்கள முஹாஜிர்கள்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஹிஜ்ரத் முஹாஜிர். சரியா? அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க யாரு? மதீனாவாசி. அவங்கள அன்சாரின்னு சொல்லுவாங்க. அரபுல நசரண்டா உதவி செய்தான், அன்சாரின்னா உதவி செய்தவர்னு அர்த்தம். சரியா? அடுத்தது வந்து ஹஜ்ஜத்துல் விதா. ஹஜ்ஜத்துல் விதாங்கிறது நபி அவங்களோட சம்மந்தப்பட்டது. ஏன்? நபி அவங்க ஹஜ்ஜத்துல் விதாண்டா பிரியாவிடை செய்யும் ஹஜ் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்ஜத்துல் விதாவில் உரையை நடத்தினாங்க, பெண்கள் உரிமையை பற்றி பேசினாங்க, நான் படிப்புமே. அதான் அந்த விஷயம். பைத்துல் அகபா. பை பையத்துல் அகபா இதுவும் நபி அவங்களோட சம்மந்தப்பட்டது. சரியா? பைத்துல் அகபா உண்டு, பைத்துல் அகபா ரெண்டுலாம் நடக்கும். இதுக்கு பிறகு மதீனாவாசிகளோட ஒப்பந்தம் செஞ்சுட்டு அப்படியே நபி அவங்க மதீனாவுக்கு போறது. அப்போ விட வந்து மூணாவது. சரி, 41 கூட என்ன? கொஞ்சம் இருங்க வரேன். நீ மற்றவங்க மற்றவங்க 42க்கு. 42க்கு சொல்றேன்ப்பா. ஒரு ஆள் தான் சொல்லிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டக்குன்னு விட எழுதிடலாம். நபி அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு பயப்படுறதெல்லாம் சிறிய வகை நிஃபாக்கத்தை நான் உங்களுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாபாக்கள் கேட்டாங்க, அப்படின்னா சிறிய வகை நிஃபாக்குன்னா என்ன? முதல் நிஃபாக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகத்தனம்னா உள்ளுக்குள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. சரியா? இஸ்லாத்தில் சந்தேகம், ஆனால் வெளியில் முஸ்லீம் மாதிரி நடிக்கிற. சரியா? இதான் பெரிய வகை நிஃபாக். இவங்களுக்கான தண்டனை என்ன? அல்லாஹ் சொல்றான், என்ன, தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில அடித்தட்டில் இவங்க இருப்பாங்க. இதுதான் அவங்களோட தண்டனை. அப்ப இது வந்து பெரிய வகை நிஃபாக். இதுல வந்து நபி அவங்க சொல்றாங்க, நான் வந்து சிறிய வகை நிஃபாக பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிஃபாக்ல வந்து ஷிர்குல் அஷ்க் என்ன அஸ்கர்,
சிறிய வகை நிஃபாக்குனா பயப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களை என்னன்னு கேட்ட உடனே அது என்னது, அது வந்து வணக்க வழிபாடுகள்ல தொழுது கொண்டிருப்பாங்க. பிறர் பார்த்தா கொஞ்சம் அழகா தொழுவாங்க. சரியா? அப்ப வணக்க வழிபாடுகளை பிறர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்றது தான் சிறிய வகை நிஃபாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப நான் ஆக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி தொழுகிற, ஆக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி சகாத்து கொடுக்குற, தர்மம் செய்கிற. இப்ப அல்லாஹ் தாலா முதல் 3 பேரை கொண்டு தான் நரகத்தை வந்து எரிய வைப்பான். அதுல முதலாவது யாருன்னா நல்ல மௌலவி, நல்ல மார்க்க அறிஞர். ரெண்டாவது அல்லாஹ்ட பாதையில தர்மம் செஞ்சவர். மூணாவது வந்து யாருன்னு சொன்னா அல்லாஹ்ட பாதையில போராடியவர். ஏன் இவங்களை கொண்டு அல்ல நரகத்தை ஆரம்பிப்பான்? அல்லாஹ் 3 பேரையும் கூப்பிட்டு கேட்பான். முதலாவது மௌலவி மார்க்க அறிவை கொடுத்தவர்கிட்ட கேட்பான், உனக்கு நான் மார்க்க அறிவை தந்தனே, நீ அதை வச்சு என்ன செஞ்சாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் அதை வச்சு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டேன். நான் மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்றாய். மக்கள் ஒன்று ஒரு ஆலிம்னு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நீ இதெல்லாம் செஞ்சாய். எனவே உலகத்தில் அது உனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களுக்கு கட்டளை போடுவான். இவனை முகம் என்ன இழுபட அரைப்பட இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எறிங்கன்னு சொல்லப்படும். அப்படியோ அவரை எறிவாங்க. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் ஒரு ஆளை கூப்பிட்டு, உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்திருந்தனே, நீ வந்து என்ன செஞ்சாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் வந்து உன்னை மார்க்கத்துக்காக நான் செலவழிச்சேன், நான் இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்றாய். நீ வந்து உன்னை பணக்காரன், நீ உன்னை கொடையாளி நீ சொல்லணுங்கிறதுக்காக கொடுத்தாய். அது உலகத்தில் கிடைச்சிட்டு இவனை கொண்டு போய் முகங்குப்புற இழுத்து நரகத்தில் எறிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ உனக்கு நான் வீரத்தை தந்தனே, நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் யாரெல்லாம் உனக்காக போராடினேன், உனக்காக உயிர் நீத்தேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்றாய். ஒரு வீரன் சொல்லத்தான் இதெல்லாம் செஞ்சாய். எனவே இவனை கொண்டு போய் முகங்குப்புற இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எறிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். எனவே அவரும் தூக்கி எறியப்படுவார். சரியா? அப்ப பிறருக்காக செய்யறதெல்லாம் சிறிய வகை நிஃபாக் அப்படின்னு சொல்லப்படும். எனவே விட வந்து மூணாவது 41க்கு 41க்கு மூணாவதா விட. சரி, 42க்கு என்ன? மூணுன்னு சொல்றீங்க. சொல்லு. 42வது மூணாவது ஆ, விட வருது. தன்னை ஒரு ஆளுநராக இல்ல, நினைக்க- போதும். அது மட்டும் நம்பர் மட்டும் சொன்னா சரி. ஓகே. 42வதுக்கு வந்து விட மூணு சொல்லிக்கிறீங்க. சரியான விட அபூதர் அலி அவங்க, அது ஒரு ஹதீஸ் தான், நான் தெரிஞ்சிருந்தேன். சரி. சரியா? அபூதர் அலி வந்து கேட்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்ன, ஏன்னா ஆளுநர் பதவி அதெல்லாம் செஞ்சா நான் நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் நிழல்களே இல்லாத அந்த நாளில் 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். அதில் எப்பயுமே வணக்க வழிபாடுகளில் தன்னோட வாழ்க்கையை கழிச்ச ஒரு யுவதி அல்லது இளைஞன், அதே போல என்ன எப்பயும் பள்ளியோட உள்ளம் தொடர்பு கொண்டவர், அதே போல் அல்லாவுக்காக வேண்டி இவரோட சேர்ந்த அல்லாட ஞாபகம் வரும், இவரோட சேர்ந்த சொர்க்கத்துக்கு போகலான்றதுக்காக வேண்டி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயினாக்கள், நண்பர்கள் ஆயினாக்கள் அல்லாவுக்காக. அதே போல அல்லாவை தனிமையில் அல்லாவை நினைச்சி அழுத கண்கள், அழுத மனிதர், இப்படி 7 வகையானவங்க இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் நீதியான அரசன், நீதியான தலைவன். அப்ப அப்ப இப்படிப்பட்டவங்க அல்லாட அரசியல் நிலைநிறுப்பாங்க. அப்ப இந்த சிறப்புகள் சஹாபாக்களுக்கு தெரியும். அதனால போய் இப்படி ஒரு பதவியை கேட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவங்க, அவங்கள பத்தி ஆழமாக தெரிஞ்சவங்க. எனவே அபூதர் அலி அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அவங்க பொறுப்புல இருந்த சில டைம்ல உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க, இது வந்து இந்த பொறுப்புங்கிறது நாளை மறுமையில் இருள்களில் ஒன்றாகும். அது வந்து எனக்கு விரும்புறத உங்களுக்கும் விரும்புகிறேன். சரியா? பொறுப்புகளை எடுக்காதீங்க இந்த மாதிரி நபி அவங்க சொன்னாங்க. அப்ப பொறுப்புங்கிறது, பொறுப்பு ஆசைப்பட்டா அது அல்லாஹ் தாலா உதவி செய்ய மாட்டான். நாங்கள் விரும்பாம எங்களுக்கு ஒன்று தந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதில் உதவி செய்வான். சரியா? பொறுப்புங்கிறது எப்பயுமே நாங்கள் ஆசைப்படக்கூடாது. தலைமைத்துவங்களை கிடைச்சா அல்லாவுக்காக செய்யணும்.
கிடைக்காட்டி அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு விட்டுட்டு இருக்கணும். ஆனா யாருமே இல்லை இதை செய்யறதுக்கு, இதுக்கு இந்த இடத்துல நான் தான் தகுதி, மற்றவங்க செஞ்ச பழுதாக்கிட்டுருவாங்க, அநீதியாகிரும் என்ன அப்படின்னா நான் கேட்டு வாங்கலாம். யூசுப் நபி கேட்ட மாதிரி. அதுக்கு வந்து அறிவும் இருக்கணும், பலமும் இருக்கணும். சரி. 42 ஓகே. 43வது. சொல்விடு. 43வது 2வது வருது. ஆ அந்த ம். மொத்த ம். சரிங்க. 40 43க்கு 2வது சொன்னீங்க. ஓ, ஆ ஆ ஒரு டைப் ஃபர்ஸ்டா பண்ணி சொன்னா. சரி சரி டைப் பண்ணி வந்து ம். போட்டு போட்டு கொடுங்க. அவ கோல்ல நிக்கிறா சுடானா. நான் கோல் வச்சு ஜூமாவுக்கு இழுக்க மாட்டேங்கி. ஆ அப்ப அவளை கோல்ல வச்சுட்டு ஸ்கிரீன் பக்கம் வச்சுக்கிறாங்க. ஜூம் வந்து வேலை செய்யுது இல்லையா உங்களோட ஃபோனில்? வேலை செய்ய மாட்டேங்கி. நான் என் உம்மோட போன்ல கால் பண்ணி வச்சு நிக்கிறேன். ஆ சவுண்ட் மட்டும் அவளுக்கு கேட்கும். ஆ ஆ ஆ டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ம். ஆ ஆ ஆ சரி. ஒப்போ ஃபோனில் சில டைமில் டவுன்லோட் ஆகாது. அது அந்த கடைக்காராக்கள்கிட்ட இல்லாட்டி தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நான் வந்து ஜூம் ரெக்கார்டிங் போடுறேன். அப்போ நீ அது வேலை செய்யும் தானே, அப்போ அதில் பார்க்கலாம். இப்படி ஃபோனில் பரவாயில்ல. வாட்ஸ்அப் கால் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லை. இந்த நார்மல் கால்லாம் சல்லி நிறைய விட்டுப்படும். அது பிரச்சனை இல்லை. நானு ஆ அவளுக்கு விளங்குனா சரி. ஆ சரி சரி. அப்போ விடைகளை போட்டு விடுங்க. 43 சரியா? 43க்கு வந்து ஆ, உங்களோட விட அவங்க விட எல்லாத்தையும் டைப் பண்ணி விடுங்க. ஆ பின்னொரு சமய சமூக நல்லிணக்கத்தை கட்டியலுக்கு தடையாக உள்ள கூற்று இதெல்லாம் லேசா செய்கிறது தான். சரியா? லேசா செய்யறதுன்னு சொன்னால் உங்களுக்கு வெளிப்படையில் வாய்ச்சி பார்க்கும்போது விளங்கும். உலகில் வித்தியாசமான மதங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் காணப்படுகின்றமை உலக நியதி. இது வந்து சமூக நல்லது கட்டியிருக்கிறது தடையாக இல்லை. மக்கா குறைஷியர் முஸ்லீம்களுக்கு இழைத்த கொடுமைக்கு மதீனாவில் பழி தீர்த்தாங்க. இது வந்து என்ன சமூக நல்லதுக்கு தடையாக உள்ளது. மக்கா குறைஷியர் செஞ்சதுக்கு நபி அவங்க பழி தீர்க்கவே இல்லை. அவங்க மக்காவில் போய் மன்னிச்சு விட்டாங்க. சரியா? மாறாக அவங்க மதீனாவில் வைக்கும் போது மக்கா குறைஷியர்கள் திரும்ப திரும்ப அடிக்க வந்தாங்க, தாக்க வந்தாங்க. அதனால தான் திரும்ப பத்ர் யுத்தம் செய்ய வேண்டி வந்துச்சு, உஹது யுத்தம் செய்ய வேண்டி வந்துச்சு. அவங்க பழி தீர்க்கவே இல்லை. மக்காவுக்கு போய் அவங்கள மன்னிச்சு தான் விட்டாங்க. சரியா? அப்போ ரெண்டாவது பிழை. அப்போ ரெண்டாவது தான் அதோட மற்ற எல்லாம் சரியாக வரும். 44க்கு டைப் பண்ணுங்க மேம். 44 இது தகவலோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு விட வந்து மூன்றாவது. சரியா? விட வந்து மூணாவது. இது அரபு சொல்தானே. முல்ஹிதூன்னு சொல்லுவாங்க நாத்திகர்களுக்கு. முல்ஹிதூன் அரபுல. இல்ஹாதுன்னா நாத்தியம். முல்ஹிதூன் நாத்திகர்கள். சரியா? லா அத்ரியா அப்படின்னாலும் அவங்கள தான் சொல்றாரு. அரபுல லா அத்ரின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ கபரில் குற்றம் செஞ்சவங்கள்ட்ட உங்களோட இறைவன் யாருன்னு கேட்டால் இதைத்தான் சொல்லுவாங்க. லா அத்ரியா எனக்கு தெரியாது. அடுத்து ருபூபியூன் அப்படின்னாலும் அவங்கள தான் சொல்றாரு. இது தகவல் கொஞ்சம் பாடமாகி கொள்ளுங்க. அடுத்து 45வதுக்கு என்ன?
இதில் கூகுள் கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குது, கூகுள் மீட் ஒன்று. அதில் நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அது எல்லாருக்கும் வேலை செஞ்சால் அதில் செய்யலாம் தானே. கூகுள் கிளாஸ் ரூம்ங்கிறது வந்து அதுவும் டேட்டாவில் தான் வேலை செய்யும். ஆனால் அது வந்து இந்த ஜூம் பேக்கேஜ் போட்டால் அதுவும் வேலை செய்யுமாங்கிறது தெரியாது. ஹச்சில் பேக்கேஜ் போட்டால் நிறைய இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அது இது எல்லாமே ஃப்ரீ. டயலாக் ஜூம் போட்டால் அதுவும் ஃப்ரீயானு நான் எல்லாம் பார்த்துட்டு பார்க்குறேன். அப்படின்னா நாங்கள் அதில் செய்யலாம். அல்லது இன்னொரு சிஸ்டம் யூடியூப்பில் இந்த ஜூமில் படிப்பிக்கும் போது அதை யூடியூப்லேயும் லைவ் போடுற மாதிரி சிஸ்டம் உண்டு. நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே டைம் படிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணுவோம். இல்லாட்டி அந்த வேலை செய்யாத அந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படியாவது அந்த ஃபோனில் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்கள் அல்லது செட்டிங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக அதை செய்ய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். 45ஆவதுக்கு என்ன? ஆஹ், 5வது. ஓகே. வாரிசுரிமை பற்றி இஸ்லாமிய கோட்பாடு வாரிசுகளின் வகைகள் பற்றி பிழையான கூற்று. 5வது என்ன? தந்தை. முதலாவது தாய், தந்தை, கணவன், மனைவி, மகள் ஆகியோர் அஸ்ஹாபுல் ஃபுரூல் வகையில் உள்ளடங்குவோர். இது சரி. அஸ்ஹாபுல் ஃபுரூல்னா என்ன? குர்ஆன்ல பங்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டார்கள். அடுத்தது அஸ்ஹாபுல் ஃபுரூல் பிரிவினரின் பங்குகள் போக எஞ்சியவற்றை பெறுவோராக அசபாக்கள் காணப்படும். இதுவும் சரி. அசபாவுக்கு அடுத்த நிலையில் குடும்ப உறவினர்கள் தவில் அர்ஹாம் வரும். சரி. எல்லாரும் கொடுத்து தூரத்தில் இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு சொல்லுவாங்க என்ன, குன் சொல்லுவாங்க தவில் அர்ஹாம் அப்படின்ட்டு. சமதரத்தில் உள்ள ஆணும் பெண் அசபாவாக பங்கு பெறுவதை பிறர் மூலம் அசபாவாக்கப்படுவது எனப்படும். சரி. ஒரு பெண் மட்டும் இருந்தால் அரைவாசி பங்கு கொடுக்கணும், ரெண்டில் ஒன்று. ஆனால் அந்த இடத்துல ஆணும் வந்துட்டாருண்டா இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து எப்படின்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. அதான் இது. தந்தை, தாய், தந்தை, மகன், மகளின் ஆகியோர் ஒரே நேரத்தில் மரணித்தவரின் சொத்தை அசபாவாக பெறும். இது பிழை. என்னண்டா நெருங்கிய உறவினர் ஊர்ல தூரத்து உறவுக்கு சொத்து போகாது. சரியா? அப்ப அதுல அது பிழையாக வந்து இது வந்து பிழையாக வரும். அப்ப விட வந்து 5வது. 46க்கு 46லேருந்து 50 வரைக்கும் போட்டு விடுங்க. இல்லாட்டி நம்ம கொஞ்சம் இதை டைம் போகும். இன்னும் 9 நிமிஷத்துல கட் ஆயிடும். சரியா பிரியான்னு சொல்லுங்க. திருமண பேச்சுவார்த்தை, மனப்பொருத்தம் பார்த்தல் என்பன மனமுறிவு ஏற்படாது இருக்க இஸ்லாம் காட்டு வழிமுறை. இது சரி. மனவாழ்வு சீராக அமைவதற்கு தடைகள் ஏற்படும் போது திருமண பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வது இஸ்லாம் அனுமதி அளித்துள்ளது. அதுவும் சரி. அப்ப 46க்கு முதலாவது. 47 2 தலாக் சொல்லப்பட்ட நிலையில் இத்தா காலம் முடிவடைவதற்குள் தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவர். சரியா? இதுக்கு வந்து விட வந்து சரிதான். 2 தலாக் சொல்லப்பட்ட நிலையிலே இத்தாக உண்டு. முடிவதற்கு முதல் திரும்பியும் வந்து சேர்ந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும் காலத்தில் தலாக் சொல்லப்படுதல் சுன்னத்தான வழிமுறையாகும். அப்படிங்கிறது வந்து பிழையான கூற்று. ஒரு பெண் நறுமணம் பூசி ஆண்களை கவரும் வகையில் பொது இடங்களுக்கு செல்வது இஸ்லாம் அனுமதித்துள்ளது. அது வந்து தெரிந்த நினைப்பில முஸ்லிமான ஆண்கள் வெள்ளியிலான ஒரு வளையலை அணிந்து கொள்வதை தவிர வேறு எந்த அணிகலன்களும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. முஸ்லிம் ஆண்கள் வெள்ளியிலான ஒரு வளையலை அணிந்து கொள்வதை தவிர. சரியா? இதுல வந்து 48க்கு 4வது விட. 48க்கு 4வது விட.
அப்படின்னா பிழையானது. அவங்க வைரம் இல்லாட்டி சும்மா நோமலான அந்த என்ன இந்த வெண்கலம் அப்படி சும்மா போடலாம். தங்கம் மட்டும்தான் அவங்க போட இயலாது. 49 ஒரு முஸ்லிமின் வீடு விசாலமாக அமைந்திருப்பதை இஸ்லாம் அனுமதித்துள்ளதோடு அது நேர்த்தியாக இருப்பதையும் விரும்புகிறது. ஆஹ், அது வந்து சரியான விடை. அதே நேரம் இஸ்லாமிய உணர்வும் நற்செயற்பாடுகளும் கொண்ட குடும்ப அங்கத்தவர்கள் குறித்த ஒரு வீட்டின் வாழுதல் வீட்டின் அழகை நேர்த்தியையும் வெளிக்காட்ட உதவுகிறது. அது அந்த முதலாவது சரியை இன்னும் அது தெளிவுபடுத்துது. அதுக்கூட அஞ்சாவது. ஆஹ், ஒரு பெண் இத்தா அனுஷ்டித்துக் கொண்டிருக்கும் நிலையில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வது விரும்பத்தக்கது. இது என்னன்னு சொன்னா பிழையானது. வழி அல்லது பொறுப்புதாரர் ஒழுங்கில் உள்ளவர்கள் எவரும் இல்லாத போது ஒரு பெண்ணுக்கு காலி நிபந்தனையுடன் வழியாக செயற்படுவார். இது சரி. ஓகே. நாங்கள் 50 கேள்விகள் படிச்சிருக்கிறோம். சரியா? 50 கேள்வி படிச்சிருக்கிறோம். அப்போ இதில் 2022 எம்சிக்யூ முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் இந்த எஸ்ஏ எஸ்ஏயை ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். இன்னும் குறைய நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் 8 பாஸ் பேப்பர் முடிக்கணும். இப்போ தான் ஒன்று முடிச்சிட்டு இன்னொன்று முடிக்க போகிறோம். அதுவும் எஸ்ஏக்கு கொஞ்சம் நாள் போகும். ஒரு 4-5 நாள் போகும். முடிச்சிட்டோம்னு சொன்னால் தான் இருக்கிற ஒரு 55 நாள் 56 நாளுக்குள்ள மற்ற பாஸ் பேப்பர்களையும் எங்களால் டக் டக் டக்குன்னு முடிக்க இயலும். சரியா? அப்போ கிளாஸை முடிச்சு கொள்வோம். அந்த இந்த ஜூம் வேலை செய்யாத பிள்ளையை இன்னைக்கு கொஞ்சம் டக்குன்னு திரும்ப ஒருக்கா மெசேஜ் ஒன்று போட சொல்லுங்க. சரியா? சரி, கிளாஸை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ்.